அப்போ பணம் எங்க அதிகம் புழங்குதோ, உழைக்கும் மக்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ, உழைக்கும் மக்கள் அதிகமா எங்க போறாங்களோ, வெற்றியாளர்கள் எங்க அதிகமாக இருக்கிறார்களோ இல்லையா? நீங்க சார், நீங்க யாரு? 5 பேர், நீங்க எந்த 5 பேர் கூட நீங்க பழகுறீங்களோ அவங்களுடைய ஆவரேஜ் தான் நீங்க. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. 5 people கூட நீங்க பழகுனீங்கன்னா அந்த 5 பேர் என்ன பண்றாங்க, 90% நீங்க பண்ணுவீங்க. அந்த 5 பேர் உங்களை விட்டுட்டு நீங்க எந்த 5 பேர் கூட ரெகுலரா பழகுறீங்களோ அந்த 5 பேர் பண்ணதுல 90% விஷயத்த நீங்க பண்ணுவீங்க. உங்க கோயிலுக்கு போனா நீங்களும் கோயிலுக்கு போவீங்க, இல்ல அவங்க பாருக்கு போனா நீங்களும் பாருக்கு போவீங்க. இது 2 வித்தியாசம், ரெண்டும் கிடையாது. இல்ல கோவில் பார் 2க்குமே போனீங்க, 2க்குமே நீங்களும் போவீங்க. ஓகேவா? காலையில கோவில், நைட்டு இந்த கோவில். ஓகே, so it's like that. அப்போ it's a choice, it's completely a choice. So it's like money making it's a way of living, நம்ம choice. It's all about choice. வாய்ப்பு தமிழ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னே தெரியாது சார். எல்லாரும் இந்த நான் சொல்றது தமிழ் கலாச்சாரம் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு பண்ணுதுன்னா எவ்வளோ ஒரு எரிய ஒரு கலாச்சாரம் தெரியுமா? உங்களை விடாது. தமிழை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் கடவுளை பின்பற்றுவது போல. நான் சொல்ற நோட் பண்ணி, தமிழ் என்பது ஒரே மொழி மட்டுமல்ல, தமிழ் என்பது ஒரு வாழும் முறை. தமிழை பின்பற்றினால், தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றினால் வெற்றி மட்டும்தான், வேற வாய்ப்பே கிடையாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னாங்க. இவ்வளவு ஒரு பெரிய வாசகம். நான் பார்த்து வேற எந்த மொழி, எனக்கு ஒரு 5-6 மொழி தெரியும், எந்த மொழியிலுமே இது இல்லை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சத்தியமா கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதை டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வல்லவனுக்கு வல்லவன் வயது.